லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். மும்பை பஸ்களில் மிக சாமர்த்தியமாக செல்போன்களை திருடி வந்த தக்கா கேங் என்ற பிக் பாக்கெட் கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து 90,000 முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள 135 ஸ்மார்ட் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த கும்பல் தினசரி திருட்டு சம்பவங்களை நடத்தவும் போலீசிடமிருந்து தப்பிக்கவும் வாட்ஸ்அப் ரகசிய குறியீடுகளை பயன்படுத்தியது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பிக் பாக்கெட் கும்பலுக்கென்று தனியே வாட்ஸ்அப் குழு உள்ளதாம். தினமும் காலையில் கும்பலின் தலைவன் வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய ரகசிய வார்த்தை அனுப்புவான். அங்கிள் வாழ்த்து தெரிவித்துள்ளார், இன்று வானிலை எப்படி இருக்கிறது என்பது போன்ற சம்பந்தமே இல்லாமல் மெசேஜ் வரும். அதற்கு என்ன பதில் வருகிறது என்பதை பொறுத்து கும்பலில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். யாராவது போலீசிடம் பிடிபட்டு இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்யவே இப்படி தினமும் ரகசிய குறியீடுகளை அனுப்பி வந்துள்ளனர். கும்பல் உறுப்பினர்களிடமிருந்து எந்த ஆபத்தும் இல்லை என்பதற்கான பதில் வந்த பின்னரே அன்றைய தினம் எந்த வழித்தட பஸ்களில் திருட வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள். பின்னர் வாட்ஸ்அப் அழைப்புகள் மூலம் ஒருங்கிணைவார்கள். பிக் பாக்கெட் கும்பலில் 7 உறுப்பினர்கள் வரை இருந்துள்ளனர். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பெயர்களும் பிரத்யேக பொறுப்புகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதில் தேக்தார் என்பவர் பஸ்ஸில் கூட்ட நெரிசலை உருவாக்கி பயணிகளின் கவனத்தை செயற்கையாக திசை திருப்புவார். அடுத்து சாப்பர் தீனவாலா என்பவர் தனது கையில் இருக்கும் பையால் மற்றவர்களின் பார்வையை மறைப்பார். அந்த நேரம் மெஷின் எனப்படும் முதன்மை திருடன் மிக சாமர்த்தியமாக பயணிகள் பாக்கெட்டில் இருக்கும் செல்போனை தூக்குவான். முதன்மை திருடன் கையில் இருந்து சார்மர் எனப்படும் இன்னொருவர் கைக்கு திருடப்பட்ட செல்போன் கைமாறும். இறுதியாக பூர் எனப்படும் கடைசி ஆள் செல்போனை வாங்கிக் கொண்டு அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி தப்பிச் செல்வார். திருட்டு முடிந்ததும் அனைவரும் வெவ்வேறு பஸ் ஸ்டாப்புகளில் இறங்கி தப்பிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இப்படி திட்டமிட்ட செயல்முறை மூலம் பிக் பாக்கெட் நடத்தப்படுவதால் போலீசார் கும்பலை நெருங்க முடியாமல் திணறி வந்தனர். சமீபத்தில் போலீஸ் ரகசிய உளவாளி மூலம் தக்கா கேங் பற்றிய துப்பு கிடைத்தது. இவர்கள் ஐபோன் திருடுவதை தவிர்த்து வந்தனர். அதனை அன்லாக் செய்வது மிக கடினம் என்பதால் அவற்றை இந்த கும்பல் திட்டமிட்டு தவிர்த்துள்ளது. திருடப்படும் போன்கள் வங்கதேசம் மற்றும் நேபாள கருப்பு சந்தைகளில் பாதி விலைக்கு விற்கப்படும். அங்கு ஐபோன்களுக்கு குறைந்த விலையே கிடைப்பதால் ஆண்ட்ராய்டு உயர் ரக மாடல்களை மட்டுமே இவர்கள் குறிவைத்துள்ளனர். மொத்தம் 1000 போன்களை திருடி வெளிநாடுகளுக்கு அனுப்ப இவர்கள் இலக்கு நிர்ணயித்திருந்தது தெரிய வந்துள்ளது. இது பற்றிய தகவல் மும்பை போலீசுக்கு கிடைத்ததும் அந்தேரி பகுதியில் சுற்றி வந்த தக்கா கேங் ஆட்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். எஞ்சியவர்கள் நவி மும்பையில் உள்ள ஜூய் நகர் பகுதிக்கு தப்பிச் சென்று மறைந்தனர். இருப்பினும் போலீசார் ஜூய் நகர் ரயில்வே ஸ்டேஷன் குதியில் வைத்து இவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதில் வசீம் சலீம் ஷேக் என்பவன் தலைமையிலான கும்பல் சிக்கியது. இவனுக்கு கீழ் செயல்பட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர்.